அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற கணக்கு பயிற்சி 7.1ல 4வது கணக்கு. BQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR = 16 சென்டிமீட்டர், BR = 20 சென்டிமீட்டர் மற்றும் ஆங்கிள் Q = 90 டிகிரி ஆகும். QR மற்றும் BQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளினுடைய வலைப்பரப்புகளை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ செங்கோணம் BQR என்ற செங்கோண முக்கோணத்தில் Q = எத்தனை டிகிரின்னு சொல்லிட்டாங்கன்னா 90 டிகிரி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு இது பி, இது கியூ, தென் இது ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதில் கியூ தான் எத்தனை டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 90 டிகிரி. இப்போ 90 டிகிரி அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இந்த இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூஆரோட மதிப்பு 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் பிஆரோட மதிப்பு 20 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு இந்த முக்கோணத்தில் இன்னொரு பக்கம் என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூ வேணும். இப்போ இது செங்கோண முக்கோணம் சொல்லியாச்சா. இப்போ செங்கோண முக்கோணம் BQRல் நம்மளுக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்படிங்கிறதுனால பிதாகரஸ் தேற்றத்தின்படி கர்ணத்தினுடைய வர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லிடலாம் தேற்றத்தின்படி. இப்போ கர்ணம் அப்படிங்கிறப்போ 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் தான் என்னது கர்ணம். ஸோ இப்போ BR² = BQ² + QR² அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இதுலேருந்து எனக்கு BQவோட மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் QR = இந்த சைடு வரையில் மைனஸ். ஸோ இப்போ BQ² = BR² - QR² அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ BQவோட மதிப்பு வேணும். ஸோ இப்போ √ BR அப்படிங்கிறப்போ BRோட மதிப்பு 20² - QR அப்படிங்கிறப்போ 16². இப்போ 20² என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 - 16² 256. ஸோ இப்போ 400லேருந்து 256 கழிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 144. இப்போ நம்மளுக்கு 144 எதனுடைய வர்க்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இப்போ இதுலேருந்து BQவினுடைய மதிப்பு என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது 12 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா QR மற்றும் BQவை மைய அச்சுக்களாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளுடைய வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த QR மைய அச்சா வச்சுக்கிட்டு சுழற்றும் போது அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு ஷேப் உருவாகும். ஸோ இப்போ அப்படி உருவாகும் போது என்ன உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன். இப்போ இது வந்து QRஐ மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது, அதுவே வந்து BQவை மைய அச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ BQ இது R. இப்போ இதை நம்ம BQவை மைய அச்சா வச்சு சுழற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரானது இப்படி ரொட்டேட் ஆகி என்ன ஆகும், இங்கே ஒரு ஷேப் ஒரு கோன் உருவாகும். ஸோ இப்போ இந்த கோனினுடைய ஷேப்பு இது நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே இது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், இது எவ்வளவு 16 சென்டிமீட்டர், இது 20 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு ரெண்டு இதை பொறுத்து நம்ம சுழற்றோம்னு சொல்லியிருக்கோம். ஒன்று QRஐ பொறுத்து சுழற்றும் போது, இப்போ QRஐ பொறுத்து சுழற்றும் போது இப்போ QRஐ பொறுத்து சுழற்றும் போது அந்த கோணினுடைய வலைபரப்பு நம்மளுக்கு வேணும், அதாவது கூம்பின் வலைபரப்பு. இப்போ கூம்பின் வலைபரப்பு = ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறோம்னா /RL சதுர அலகுகள். இப்போ பையனுடைய மதிப்பு 22/7 × R அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு எதை பொறுத்து சுழற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா QRஐ பொறுத்து சுழற்றுறோம். இப்போ QRஐ பொறுத்து சுழற்றும் போது இதுதான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம். இது BQ தான் என்னது ஆரம். இப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். சாய் உயரம் அப்படிங்கிறப்போ சாய் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர். இப்போ ஆரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இன்டு சாய் உயரம் L அப்படிங்கிறப்போ அதனுடைய மதிப்பு என்னென்னா 20. ஸோ இப்போ நான் அந்த பையுமே வந்து நான் 22/7 வந்து பையினே யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 × 24 அப்படின்னு வரும் 240. அப்படின்னு இப்போ இங்கே ஆன்சர் 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அடுத்து நம்மளுக்கு எதை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BQவை பொறுத்து சுழற்றும் போது இப்போ BQவை பொறுத்து சுழற்றும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வலைபரப்பு கண்டுபிடிக்கணும், இந்த கூம்பினுடைய வலைபரப்பு. இப்போ கூம்பின் வலைபரப்பு = ஃபார்முலா என்னென்னா /RL சதுர அலகுகள். ஸோ இப்போ பையனுடைய மதிப்பு நான் எதுவும் சப்ஸ்டிட் பண்ணல. இந்த இதை பொறுத்து BQவை பொறுத்து சுழற்றும் போது நம்மளுக்கு எது ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம் வந்து 16 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது தான் ஆரம். அப்படின்னா இப்போ ஆரம் 16 இன்டு சாய் உயரம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா L.
ஸோ இப்போ பை இண்டு 16×2 32 அப்படின்னு இப்போ 320. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்மளுக்கு இந்த இதுலேருந்து எதனுடைய மதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயருடைய மதிப்பு தான் இருக்குது அதிகமாக இருக்குது. அப்படின்னா இப்போ இதில் இந்த ஆன்சர் என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்யூவை பொறுத்து சுழற்றும் போது கூம்பின் புறப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். இதான் இதுக்கான ஆன்சர்.